வைகை கரை காற்றே வைகை கரை காத்தே நில்லு வஞ்சிதானை பார்த்தா சொல்லு மன்னன் மனம் வாடிதென்று மங்கைதனை தேடிதென்று காத்தே பூங்காத்தே என் கண்மணி அவளை கண்டால் நீயும் காதோரம் போய் சொல்லு காதோரம் போய் சொல்லு காதோரம் போய் சொல்லு. அந்த காத்தை பார்த்து அந்த காதோரம் போய் சொன்ன காதலை சொன்ன எனக்காக என் காதலை சொன்ன உயிருள்ளவரை உஷா படத்தில் அப்பதான் எனக்கு கல்யாணம் ஆயிருந்தது. கல்யாணம் ஆகி என்னோட மனைவி அவ ஃபாரின் போயிருந்தா. ஃபாரின் போயிருந்தப்ப பிரிஞ்சு இருந்தப்ப இந்த பாட்டை எழுதிருந்தேன். இந்த பாட்டை எழுதிட்டு கம்போஸ் பண்ணிட்டு அண்ணன் சொன்னதுனால சொல்றேன். வெறும் 4 இன்ஸ்ட்ருமெண்ட் வித்தின் 3 hours ரெக்கார்ட் பண்ணேன். 6 மணி கால்ஷீட் தான் ஜெமினி ஸ்டுடியோல 3 மணி நேரத்துல பாட்டு கொடுத்தேன். இன்னைக்கு ஒரு பாட்டுக்கு 30 நாள்லாம் எடுக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் 3 மணி நேரத்தில் ஒரு சாங் கம்போஸ் பண்ணி அந்த படம் 365 நாள் ஆந்திராவோட 2 வருஷம்லாம் ஓடி இருக்கு. நான் அந்த சாதனையெல்லாம் பெரிய சாதனை நினைக்கல. நான் பேசவே வரக்கூடாதுன்னு நினைச்சேன். என்னை பாடவே வச்சுட்டார் அண்ணன். நான் பாடும்போது வரியை பாடவில்லை, என் வாழ்க்கையை நான் சந்தித்த வலியை பாடியவன். இங்க அவர் சொல்றாரு, இவர் இவ்வளவு ஒரு பெருந்தன்மையான ஒரு என்னை பொறுத்தவரை அவர் சொன்ன, நான் இசை கற்றுக்கொண்டேன். நான் இசையெல்லாம் கத்துக்கிட்டு வரவே இல்லை. ஏன்னு கேட்டா பாலச்சந்தர் மறைந்து விட்ட இயக்குனர் பாலச்சந்தரோட படத்துல இருகோடுகள் தத்துவம் மாதிரி இவரெல்லாம் பார்க்கும் போது நான் இசையில எல்லாம் சின்ன கூடு. அவருடைய இந்த காற்றை வாழ்த்து சொன்னார, அந்த காற்றை பார்த்து நான் என்ன வாழ்த்து சொல்வேன் என்று சொன்னால், இந்த கலைஞன் இன்னும் பல்லாண்டு 50 ஆண்டு காலம் அல்ல 100 ஆண்டு காலம் சேவை இவர் செய்ய வேண்டும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு கலைஞன். இவருடைய குரலை சொல்லணும்னா சாதாரண குரல் அல்ல, இது கனியின் குரல், இது கனிவான குரல், இது கணீர் குரல், இது கம்பீர குரல், இது காந்த குரல், இது காந்தார குரல், இது தேன் குரல், இது தெவிட்டாத குரல், இது தீங்கனி குரல், இது தெய்வீக குரல், இது கோபுர குரல், இது கோவில் மணி குரல், இது கொஞ்சம் குரல், இது குழையும் குரல், இது குழலின் குரல், இது இப்படி கைத்தட்டலை குவிக்கும் குரல். இப்படி சொன்னா என்னால அடுக்க முடியும். நான் அடுக்குமொழி பேசுவதற்காக இங்க வரவில்லை. ஒரு கலைஞராக சொன்னார் பாத்தீங்களா, எனக்கு மொழியே இல்லை, எனக்கு மொழியே அடையாளம் இல்லை, இசைதான் என்னுடைய மொழி, ஆ ஈ ஒலிக்கும் இடமெல்லாம் என்னுடைய மொழி என்று சொன்ன. ஆனால் அண்ணா ஜேசுதாஸ் அவர்களே, நீங்கள் உச்சரித்தால் மலையாளம் அதற்கு நீங்கள் தான் அடையாளம், தமிழ் அதற்கு நீதான் தமிழின் அமுத குமிழ், கன்னடம் அது கூட கொஞ்சமே உன்னிடம், தெலுங்கு அது உன்னிடத்தில் வந்து பாட சொல்லும் நலுங்கு. அப்படி தேன் குரல் அண்ணா, உன் குரல் தேன் குரல். அண்ணன் எப்பொழுதும் போட்டிருப்பது ஜிப்பா. இங்கே நான் பாராட்டாமல் வந்து இருந்திருந்தால் ஆகிவிடும் தப்பா. இந்த நாட்டில் இன்னைக்கு இளைஞர்கள்லாம் பார்த்தா அவன் குடியில மயங்கி கிடக்கிறான். ஆனால் என் அண்ணன் ஜேசுதாஸ் அவருக்கும் ஒரே ஒரு குடி மீதுதான் நாட்டம், அது செம்மங்குடி. அது எந்த குடி? அது செம்மங்குடி. அங்கே பிடித்த பிடி. அதனால் தான் 50 ஆண்டு கால சேவை செய்திருக்கிறார் அண்ணன் ஜேசுதாஸ் அவர்களை நான் பாராட்ட வந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? சினிமா உலகத்துக்கு வரத்துக்கு முன்னாடி தரையில உட்கார்ந்து ஃப்ரண்ட் பெஞ்சில உட்கார்ந்து மக்கள் திலகம், பொன்மன செம்மல், புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களுடைய படத்துல அந்த விழியே கதை எழுதி பாடினார் பாரு. அந்த பாட்டு இன்னைக்கு கூட என் மனசுல ஒரு பெரிய காயம், சோகம் இருக்குன்னா அந்த பாட்டை மட்டும் தான் கேட்பேன். உலகத்தில் பஞ்சபூதம் மட்டும்தான் உண்மை. ஆகாயம், நீர், நெருப்பு, நிலம், காற்று, இந்த பஞ்சபூதம் இது மட்டும்தான் காத்து. நீ இந்த மதத்தை சேர்ந்தவன், உன்னை நான் கொஞ்சுவேன் என்று காத்து சொல்லாது, எல்லோரையும் கொஞ்சும். அதே மாதிரி வானம், நீல வானம், அதுதான் எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும். இந்த பஞ்சபூதம் மட்டும்தான் நிறம், இனம், மதம், மொழி எந்த வேதத்தையும் பார்ப்பதில்லை. அதுதான் அந்த பஞ்சபூதம். அந்த பஞ்சபூதம் எப்படி சமத்துவத்தை பேசுகிறதோ அப்படி சமத்துவத்தை பேசுவதை போல இருக்கக்கூடிய ஐயா ஜேசுதாஸ் அவர்களை பார்க்கும்போது நான் என்னை பொறுத்தவரையில் ஒன்றை சொல்கிறேன், இந்த நாட்டை ஆளுவது பிரதமர் மோடி, பாட்டை ஆண்டு கொண்டிருப்பது இந்த தாடி.
தாடி வைத்ததில் எனக்கு இவர் முன்னோடி. நான் வந்தது பின்னாடி, நானும் வைத்தேன் தாடி. அதனால் தான் இசைகளை போட்டேன் அவரோடு ஜோடி. பயிர்கள் போகுமாம் வாடி, அது கூட இவரை பாட சொல்லும் தோடி. கேட்டால் அதுவும் ஆடுமாம் ஆடி, கூடுமாம் கூடி. அப்படி இவர் இசையை அது நாடுமாம் நாடி, வருமாம் தேடி. அப்படிப்பட்ட அருந்தாடி, இது கருந்தாடி, இந்த உலகத்துக்கு இறைவனால் அனுப்பப்பட்ட விருந்தாடி. இது இல்லை வெறுந்தாடி. இன்னும் வாழ்க்கையிலே சாதிக்க வேண்டும், சாதிக்க வேண்டும், சாதிக்க வேண்டும்.